வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது கந்தபுராணம் பகுதி 19. தாருகாசுரனின் மாயாஜாலம் பற்றிய கதையைத்தான் பார்க்கப் போகின்றோம். பிரம்மதேவர், திருமால், தேவதச்சனான மயன் ஆகிய மூவரும் வீரபாகு மற்றும் நவ வீரர்களுக்கு பலவிதமான ரதங்கள் அமைத்து அந்த ரதங்களில் குதிரைகள், சிங்கங்கள், புலிகள், யானைகள், வேதாளங்கள், சர்ப்பங்கள் ஆகியவற்றை பூட்டினார். ஏராளமான ஆயுதங்களையும் ரதத்தில் சேகரித்து வைத்தார்கள். போருக்கு எல்லோரும் ஆயத்தமானதும் சேனை புறப்பட்டது. முதலில் கிழக்கு திசை, பிறகு தென் திசை, கடைசியில் பல திசைகளிலும் படைகள் சென்றன. ரதம், யானை, குதிரை படை வீரர்கள் செல்லும்போது கிளம்பிய தூசி வானத்தை நோக்கி கிளம்பி மேகத்தை மறைத்தது. படை கந்தமா பர்வத்தை அடைந்தது. எல்லோருக்கும் முன்னதாக சண்முக பெருமானின் பராக்கிரமங்களே சென்றன. அதன்பின் வீரர்களின் ஜெயகோஷம், துந்துபி, திமிலம் முதலிய வாத்தியங்கள் பேரிரைச்சலாக முழங்கின. பின்னால் ரதம், குதிரை, யானைகள் படை வீரர்கள் அணி அணியாக சென்றனர். பிரம்மாவும் விஷ்ணு, திக்பாலர்கள், தேவர்கள் ஆகியவர்கள் தாருகாசுரன் ஆட்சி செய்யும் கிரௌஞ்சமலையையும் மாயாபுரி என்கிற பட்டணத்தையும் பார்த்து நடுநடுங்கினார்கள். அனைவரும் சுப்பிரமணியனை சூழ்ந்து நின்றார்கள். அச்சமயம் திரிகோல சஞ்சாரியான நாரத முனிவர் அங்கு வந்து கந்தப்பெருமான் முன் நின்று வணங்கினார். சுவாமிநாதரே, தேவசேனாதிபதியே, எங்களிடமும் தேவர்களிடமும் அருள் புரியும் கந்த பெருமானே, கொடிய அரக்கனாக இருந்த ஒருவன் அகத்திய முனிவரின் சாபத்தால் கிரௌஞ்ச மலையானான். மிக பயங்கரமான உருவம் கொண்ட இந்த மலை சர்வ லோகங்களுக்கும் எதிரியானது. தேவர்களின் பகைவனான இந்த மலை அரசனை தாங்கள் அழித்து ஒழிக்க வேண்டும். கிரௌஞ்சமலைக்கு அருகிலுள்ள மாயாபுரி பட்டணம் மிகவும் கொடியவனும் சூரபத்மனின் தம்பியும் யானை முகத்தை கொண்டவனுமான தாருகாசுரனுடையது. அவனிடம் ஏராளமாக 4 வகை சேனைகளும் இருக்கின்றன. இரக்கமில்லாத கொடூர குணமுள்ளவன், தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் சொல்லனா தொல்லை கொடுப்பவன், யாகம், ஆலய வழிபாடு, அறநெறி செயல்கள் ஆகியவற்றை தடுப்பவன், கொடியவர்களுடன் உறவாடுபவன். இவனையும் இவன் இனத்தாரையும் பூண்டோடு ஒழிக்க வேண்டும் என்று நாரதர் கேட்டுக்கொண்டார். அவர் சொன்னதை கேட்டதும் முதலில் தாரகாசுரனை ஒழிக்க எண்ணம் கொண்டார் கந்தப்பெருமான். மாவீரரும் எதிரிகளை ஒழிப்பதில் வல்லவருமான வீரபாகுவை அனுப்ப தீர்மானித்தார். அதன்படியே 54 படைத்தலைவர்களையும் அவர்கள் கீழுள்ள படை வீரர்களையும் வீரபாகுவுடன் செல்லும்படி கட்டளையிட்டார். பிறகு வீரபாகுவை பார்த்து கந்தப்பெருமான் கூறுகின்றார்: வீரபாகுவே, இந்த படை வீரர்களுடன் சென்று கிரௌஞ்சமலையை நாசமாக்கி சூரபத்மனுடைய தம்பியும் மாயாபுரியின் தலைவனுமான தாரகாசுரனையும் அவன் படையையும் அழித்து திரும்பி வாருங்கள் என்று கட்டளையிட்டார். கந்தப்பெருமானை வணங்கி வீரபாகு படைகளுடன் புறப்பட்டார். கந்தப்பெருமானும் அவனுக்கு பின்னாலேயே தன் படைகளுடன் சென்றார். இதை கண்டதும் தேவர்களும் முனிவர்களும் பயம் நீங்கி உற்சாகமடைந்தார்கள். அரக்கர் வாழும் நகரங்களில் அடிக்கடி அபசகுணங்கள் தோன்றின. மேகங்கள் நரி ஊளையிடுவது போல் உரிமி இரத்தமழை பொழிந்தன. மாளிகையின் கோபுரங்கள் திடீரென்று இடிந்து விழுந்தன. பூமி நாட்டியமாடியது போல் அசைந்து அசைந்து ஆடியது. பட்டணத்தின் பல பகுதிகளில் திடீரென்று தீப்பற்றி கொண்டது. நரிகள் சூரியனை பார்த்து ஊளையிட்டது. வீடுகளில் ஆமைகள் புகுந்தன. கெட்ட சகுனங்களில் மனம் குழம்பி போனான் தாரகாசுரன். அச்சமயம் முருகப்பெருமானின் படைகள் நகரத்தை சூழ்ந்து கொண்டன. இதை அறிந்த சூரபத்மனின் தம்பியும் கொடிய குணமும் உடையவனாக தாருகன் போருக்கு புறப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. சகல ஆயுதங்களையும் அஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏறி அமர்ந்தான். தயாராக அணிவகுத்து நின்ற பெரும் அரக்கற்படையுடன் புறப்பட்டான். கோட்டையின் 4 வழிகளிலும் படை வீரர்கள் தேவர்கள் படையை தாக்க முன்னால் ஓடி வந்தனர். வீரபாகுவும் அவர் படையினரும் ஆவேசமாக எதிர்ப்படையின் மீது பாய்ந்து தாக்கத் தொடங்கினர். 2 படைகளும் கன நேரத்தில் ஒன்றை ஒன்று ஆரவாரமாக தாக்கி கூச்சலிட்டு கொண்டு சண்டையிட்டார்கள். போர் முனையில் இருதரப்பு படையினரும் பயங்கரமாக சண்டை போட்டார்கள். குதிரைப்படையினர் குதிரைப்படையினரையும், யானைப்படையினர் யானைப்படையினரையும், தேர்ப்படையினரையும், காலாட்படையினரையும் எதிர்த்து போரிட்டனர். இரு தரப்பினரும் சம பலத்துடன் இருந்ததால் போர் மும்முரமாக நடைபெற்று கொண்டிருந்தது. படை வீரர்களின் அட்டகாசத்தால் எழுந்த புழுதி வானத்தில் கிளம்பி சூரியனையே மறைத்தது.
அரக்கர்கள் தலைகள் தரையில் உருண்டன. பூமி இரத்தத்தால் சிவப்பாகியது. தூசிப்படலம் அடங்கி சூரியன் மெல்ல தலை காட்டினான். வலிமைசாலிகளான பூதப்படையினரும் அவர்களின் தலைவர்களும் போரில் பின்னடையாமல் ஊழிக்கால காற்று போல் பயங்கரமான ஆயுதங்களால் எதிரிகளை தாக்கி சின்னாபின்னப்படுத்தினர். தம் படை வீரர்கள் அழிவையும் பட்டணத்தை நோக்கி எதிரிப்படை வருவதையும் கண்ட தாரகாசுரன் மகா கோபம் கொண்டான். தேரிலிருந்து குதித்து கீழே குதித்தான். தங்கப் கைப்பிடியுடன் கூடிய இரும்பு கதாயுதத்தை எடுத்து எதிரிப்படைகளை நோக்கி சுழற்றினான். பற்களை நரநரவென்று கடித்து ஆவேசமாக பூதப்படையில் புகுந்து போரிட்டான். பூதக்கணங்களையும் அழித்தான். அவன் தந்திரமாக கதையினால் பூமியை தாக்கினான். பூமி இரண்டாக பிளந்து கொண்டது. அப்போது அவன் எழுப்பிய குரலை கேட்டு இந்த அண்ட சராசரமே நடுங்கிற்று. அப்போது தேவப்படையினர் அவன் மீது ஏராளமான அம்புகளை எய்தார்கள். அதிபராக்கிரமசாலியான அவன் கதையை சுழற்றிய அத்தனை அம்புகளையும் தடுத்து ஒடித்து முனை மழுங்கச் செய்தான். ரதங்களையும் அதில் பூட்டியிருந்த குதிரைகளையும் கையினாலேயே தூக்கி வானவீதியில் எறிந்தான். தன் துதிக்கையால் பூதகணங்களை தூக்கி கடலில் எறிந்தான். அச்சமயம் நவ வீரர்களில் ஒருவனும் அதிபராக்கிரமசாலியுமான வீரகேசரி யானை முக தாரகாசுரனை எதிர்த்தான். போர் மும்முரமாக நடந்து கொண்டிருந்தது. தாரகாசுரனை நோக்கி வீரகேசரி ஆயிரக்கணக்கான பானங்களை எய்தான். தாரகாசுரனோ நொடி பொழுதில் அவற்றை அழித்து விட்டான். மகா கோபம் கொண்ட வீரகேசரி 10 பானங்களை விட்டு தாரகனின் கிரீடத்தை கீழே சாய்த்தான். இதை கண்டு கோபமடைந்த தாரகாசுரன் வீரகேசரியின் மார்பில் பலமாக அடித்து விட்டான். மறுகணம் வீரகேசரி மயக்கமடைந்து பூமியில் சாய்ந்தான். இதை கண்ட வீரபாகு தேரின் மீது ஏறி தாரகாசுரனை எதிர்த்து போரிடத் தொடங்கினார். தாரகாசுரனும் தேரில் ஏறி ஏராளமான பானங்களோடு வீரபாகுவை எதிர்த்து போரிட முன்னால் வந்தான். வீரபாகுவை தன் பானங்களாலேயே மறைத்தான் தாரகாசுரன். இதை தொடர்ந்து வானம் முழுவதும் இருண்டுவிட்டது. வீரபாகு பலமாக சிரித்து கொண்டே பெரிய வில்லை எடுத்து 14 பானங்களை வானத்தை நோக்கி விட்டார். மேகக்கூட்டங்கள் போல் மறைந்த அரக்கனின் அம்புகளை பொடிப்பொடியாக்கி சூரியனை பிரகாசமாக தெரியும்படி செய்தார். இதை கண்டதும் தேவர்கள் மன அமைதி கொண்டு பயம் நீங்கி நிம்மதியாக நின்றார்கள். தாரகாசுரன் மேலும் கோபமடைந்து மகா கொடியதும் தினமும் பூஜித்து வருவதும் சர்வ அலங்காரங்கள் செய்யப்பட்டதும் மழுங்காத கூர்மை உடையதுமான சூளாயுதத்தை எடுத்து வணங்கி வீரபாகுவின் மார்பை நோக்கி எறிந்தான். சூளாயுதம் மார்பில் தாக்கியதும் வீரபாகு நினைவிழந்து அப்படியே சாய்ந்தார். நவ வீரர்களில் 7 பேர் அதை பார்த்து அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் உடனே தங்கள் ரதங்களை தாரகாசுரனை சுற்றி செலுத்தி வளைத்து நின்றார்கள். அவர்கள் தாக்குதலுக்கு தாரகாசுரன் தன் கையில் பெரிய உலக்கை போன்ற ஆயுதத்தை வைத்து கொண்டு பதிலடி கொடுத்தான். அரக்கனின் தாக்குதலை எதிர்த்து நிற்க மாட்டாத 7 வீரர்களும் தப்பி ஓட திரும்பிய சமயம் வீரபாகு மயக்கம் தெளிந்து எழுந்துவிட்டார். உடனே மிகுந்த ஆத்திரத்துடன் தாரகன் மீது சரமாரியாக அம்பு எய்தார். தாரகாசுரனும் பதிலுக்கு பல்லாயிரக்கணக்கான அம்புகளை எதிரிகள் மீது எய்தான். மதம் கொண்ட யானை போன்றவனும் ஒருவராலும் வெல்ல முடியாதவனுமான தாரகாசுரன் செய்த சிம்ம கர்ஜனை கேட்டு வீரபாகு ஆத்திரமடைந்தார். அவர் மிக சக்தி வாய்ந்த 1000 பானங்களை அவன் மீது விட்டு மறைத்தார். போரில் வல்லவனும் வீரனுமான அரக்கன் சக்தி வாய்ந்த பானங்களால் வீரபாகுவையும் தாக்கினான். அக்னி அஸ்திரங்களான அவை எங்கும் தீயை மூட்டின. பற்றி எரியத் தொடங்கிற்று. பதிலுக்கு வீரபாகு வர்ணாஸ்திரத்தை உபயோகித்தார். இதனால் இடி மின்னலுடன் மழை பொழிந்தது. தேவர்கள் மகிழ்ச்சியடைந்து வீரபாகுவின் மீது மலர் மாறி பொரிந்தனர். தாரகாசுரன் மாயை போரில் வல்லவன். அவன் போர் செய்த வண்ணம் கிரௌஞ்ச மலையின் பக்கமாக வீரபாகு முதலியவர்கள் இழுத்து வந்தான். திடீரென்று மலைக்குள் புகுந்து கொண்டான். அவனை தொடர்ந்து வீரபாகுவும் சென்றார். கிரௌஞ்சமலை அரக்கன் அவனை தன் மாயையால் கவர்ந்து உள்ளே வரச் செய்தான். வீரபாகு உள்ளே சென்று தாரகாசுரனை தேடினார். எங்கும் தாரகாசுரன் கிடைக்கவில்லை. குகையிலிருந்து வெளியே வரவும் வழி தெரியாமல் வீரபாகு தடுமாறினார். அந்த சமயம் சிறிதும் யோசிக்காமல் வீரகேசரி முதலான 8 வீரர்களும் தம் படையினருடன் கிரௌஞ்சமலை குகைக்குள் நுழைந்தார்கள். மறுகணம் தாரகாசுரன் குகையின் வாயிலை நன்றாக அவர்கள் வெளியே வராதபடிக்கு மூடிவிட்டான். ஓகே மக்களே, இதுவரை தாரகாசுரனின் மாயாஜால கதையை நாம் பார்த்தோம் அல்லவா? மீண்டும் இதன் தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி, வணக்கம்.